ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே அஞ்சனா. ஸோ இவங்கள நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இவங்க ஒரு மாமி. ஸோ மாமி ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஷோஸ் எல்லாமே சூரமுக்கியாக தான் இருக்கும். ஸோ பெருசாக விஜய் டிவியில் வர ஆங்கர்ஸ் மாதிரியோ இல்லைனா ரொம்ப கலகலன்னு பேசுகிற ஆங்கர் மாதிரியும் இல்லாமல் ஓரளவுக்கு நானும் ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லி தடுமாறி தன்னுடைய பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நடிகை அண்ட் விஜே அஞ்சனா. ஸோ இவங்க சன் மியூசிக்கில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ ரொம்ப ஜோவியலான ஒரு ஆங்கர் அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் ஸ்டில் இவங்க தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக அடுத்தடுத்த வாய்ப்புகளை வாங்கிட்டுருக்கிறாரு. ஸோ இவங்கள பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வருது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. ஸோ 36 வயசாக இருக்கக்கூடிய நடிகையினே வருது பாருங்கள். 36 வயசாகக்கூடிய விஜே அஞ்சனா இவங்க இப்போது சமீப காலமாக தான் தன்னுடைய தொப்புளையும் அக்களையும் வழிச்செடுத்த அக்களை காட்டி தன்னுடைய கவர்ச்சியை காட்டிகிட்ருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக குறிப்பாக சொல்லப்போனால் இவங்களும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் பிரிஞ்சதுக்கப்புறம் அஃபிஷியல் டிவோர்ஸ் வாங்கலை, பட் தனித்தனி வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த 2 வருஷமாக இவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அப்படியே ராக்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ பண அளவுலேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறாங்க. தன்னுடைய முன்னழகு வளர்ச்சியிலையும் சரி, நம்ம அஞ்சனாவுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இவங்களுடைய அந்த ஷோஸ், இவங்க பண்ணக்கூடிய ஷோஸோட எண்ணிக்கை முன்னாடி அதை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு 1 2 அப்படின்ற இடத்துல இப்போ மாதத்துக்கு 4 5 அப்படின்றது அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ பயங்கர பிஸியான ஒரு விஜேவாக அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எல்லா ப்ரமோஷனுக்கும் சரி, இல்லைனா எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் இவங்களை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 36 வயசான ஆண்டி அப்படின்னாலுமே கூட ஸ்டில் இவங்களுடைய அந்த வாய்ப்புகள் வருது அப்படின்றதுக்கான காரணம் இவங்களுடைய கவர்ச்சி. ஸோ ரீசெண்டாக இவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ரைவேட் ஃபோட்டோ ஷூட் அப்படின்றது நிறைய லீக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஷூட்டில் தன்னுடைய அக்கில் வழிச்செடுத்து இந்த பார்த்துக்கோ, என்ன அக்கில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அக்குள் வெறியருக்காக ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு அக்கிள் அதை காட்டி ரைட் சைட்லேயும் காட்டுவாங்க. ரெண்டுத்தையும் ஒரேடியாக காட்ட முடியாது, ஒன்று ஒன்றா காட்டுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் அதுதான் கிக்கு கொடுக்கறது இல்லையா. ஸோ அந்த வெள்ளை வெளியல் அந்த ஸ்கின் கலர் இருக்கக்கூடிய அக்களும் வேறு மாதிரியான ஒரு இது. ஆனால் அந்த கருப்பு கலர் லைட்டாக வச்சுருக்கும் பாருங்கள், ஃபுல்லாக வடிச்சும் எடுக்க முடியாமல் ஒரு குட்டி குட்டியாக இருக்கும் அந்த கருப்பு கலர். அதுதான் போதை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஸ்டில் அஞ்சனாவுடைய இந்த வயசுலேயுமே அந்த கவர்ச்சி. ஸோ 50 எல்லாம் ஆகலை, 36 தான். பட் ஆனால் அவங்களுடைய கழுத்து கீழெல்லாம் அந்த சுருக்கம் இருக்கும். அதெல்லாம் இப்போ பெயிண்ட் போட்டு மறைச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுடைய அந்த ஷோஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வயசான தோற்றம் நல்லாவே தெரியும். ஸோ கணவரை பிரிஞ்சிருக்கிறதுக்கூடிய காரணம் பல சொல்கிறாங்க. இவங்க எதுவுமே ஓப்பனாக பேசலை அப்படின்னாலுமே வெளியே வரக்கூடிய நியூஸ் எல்லாம் இவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் வேறு ஒருத்தர் கூட லிவிங்கில் இருக்காங்க, இல்லைனா இவங்க வேறு ஆட்கள் கூட இருக்கக்கூடிய அந்த காசிப்னால் இவங்களுடைய ஹஸ்பண்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. ஸோ எது எப்படியோ நடிகை இல்லைனா விஜே அஞ்சனாவுடைய அந்த முன்னழகு வியூ, தொப்புள் வியூவெல்லாம் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் தொப்புள் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சன் மியூசிக்கில் இருந்த விஜே அஞ்சனா இப்போது கிடையாது. இப்போ பயங்கர கமர்ஷியலான ஒரு அஞ்சனாவை மாறிட்டாங்க. அந்த முன்னழகெல்லாம் செம்மையான ஒரு வியூவாக இருக்குது. பிதுங்கிட்டு வருது மாங்கனிகள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்குள் வியூ, தொப்புள் வியூ. உங்களுக்கு எந்த வியூ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம விஜே அஞ்சனாவோடது. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபோட்டோஷூட் வேறு எந்த நடிகை பண்ணது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது. அது மூலமாக உங்களால் முடிஞ்ச தொகையை பே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.